காங்கிரஸ் கட்சியினுடைய டேட்டா பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் இன்றைய சிறப்பு நேர்காணல்ல. வணக்கம் பிரதர். யாரா நீ சம்பந்தம் இல்லாம வணக்கம் போடுற? சம்பந்தப்படுத்திக்கிறது எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்திய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்கள். இதற்கு பின்னணியில உங்க டேட்டா இருக்கு. புலி கொட்டை எடுத்துதான் எடுக்காதுதான். முதல்ல ஒரு தமிழரா நீங்க அங்க போய் பண்ணிருக்கீங்க. நீங்க யார் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்துல இருந்து தொடங்கலாம். சரி, செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? நான் யார் அப்படின்னா நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. எதையாச்சும் சொல்லியா? நான் வந்து சென்னையில தான் பிறந்து வளர்ந்தவர். தமிழ் படிக்கிறதுக்காக சென்னை விட்டு போய் ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிடுது. லண்டன் ஜனங்கள்லாம் நாடு விட்டு நாடு போய் ஜனங்களை கொல்ற முடிவு பண்ணிட்டியா? அதுக்கப்புறம் வெளிநாட்டுல அமெரிக்கால படிச்சு அமெரிக்கால வேலை செஞ்சு திருப்பி வந்து பாம்பேல வேலை செஞ்சு அதுக்கப்புறம் 2009 டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமரா இருந்த போது நான் போய் அவங்க அவரோட கவர்மெண்ட்ல போய் வேலை செஞ்சேன். போய் சொல்லாத. உன்னை பார்த்தா உடுப்பி ஹோட்டல்ல கூட வேலை செஞ்ச மாதிரி தெரியல. மதர் மேல் பிராமிஸ். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்துட்டேன். உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? ராகுல் காந்தி அவர்களை உங்களுடைய பணியை பார்த்து ராகுல் காந்தி அவர்கள் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கேள்வி. மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் 2017 அவர் வந்து ரொம்ப வற்புறுத்தினார். இந்த மாதிரி ரொம்ப அரசியலுக்கு நீங்க ஃபார்முலா கட்சிக்கு வரணும் அப்படின்னு. அண்ணன், எனக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நான் அதாவது இப்ப இருக்கிற அரசியல், தமிழ்நாடும் அரசியலும் சரி தேசிய அரசியலும் சரி, நான் வந்து ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வரல. சார் என்ன சொல்ல வரீங்க? சோ ஒரு வாரிசு அரசியல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு. நீங்க அரசியலுக்குள்ள போகும்போது நான் வந்து அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு குடும்பம்னு சொன்னீங்க. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி விடு. ஒரு வழியா ஒரு குடும்ப ஆதிக்கம் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு விமர்சனமும் இருக்கு. அப்ப இவரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்றது யாரு? காங்கிரஸ் தொண்டர்கள். நம்பிட்டேன். வா, காங்கிரஸ் தொண்டர்கள் சொல்றது. சார் இதை ஏத்துக்கிற மாதிரி இல்லையே சார். ஏன் ஏத்துக்க மாதிரி? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 2026 தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது. அதையும் நீங்க உற்று கவனிச்சிருப்பீங்க. புது வரவா விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவன் ஒரு காமெடி பீசியா. இப்படி பல்வேறு விதமான கூட்டணிகள் உருவாயிருக்கு. நிறைய புதுவிதமான ஒரு தேர்தலா இருக்கு. இதை நீங்க ஏதாவது ஆய்வு பண்ணீங்களா? 2026 தேர்தல் ஒரு புது அரசியல் சூழ்நிலையை உருவாக்கும். யாருக்கு? யாருக்கோ ஆட்சி மாறும் சொல்லலன்னா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா, கூட்டணி ஆட்சி வரும்ன்றீங்களா எல்லாரும் சொல்ற மாதிரி? கூட்டணி ஆட்சியோ இல்ல, நான் ஆட்சி மாறும் கூட சொல்லல. ஆனா சூழ்நிலை, ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட். ஏன்னா இவன் பூசண மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? நீங்க வந்து திரு விஜய் அவர்களின் மதுரை மாநாடு, அப்புறம் இந்த திருச்சி மீட்டிங் எல்லாம் பார்த்தேன். அது கொஞ்சம் கிரவுண்ட்ல இது டேட்டாவும் எடுத்திருக்கோம். நாங்க ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு சக்தியாக வரார். கூட்டங்கள்லாம் வாக்கா மாறாது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியா நான் பாக்குறேன். நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாங்கடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க. ஏற்கனவே வந்து காங்கிரஸோட வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கைகோர்ப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படி பேசப்பட்டதாலாம் ஒரு தகவல் வந்துச்சு. அப்படி எதுவும் நடந்ததா? இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. புரிஞ்சு போச்சு. ஏழு இடத்துக்கு அமனத்தோட போகுதுன்னு எங்களுக்கு தெரியாதாக்கு. இப்ப நம்ம 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துல என்ன வேணா நடக்கலாம். நான் பட்டும் படாமலும் பேசுறேன். இது வந்து எந்த கட்சிக்கு நேரடியா பாதிப்பை ஏற்படுத்தும்? 2026க்கு அப்புறம் அதிமுகன்ற ஒரு சக்தி இருக்காது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். அதிமுக ஒரு சக்தியாக இருக்காது. கரைந்து போக ஆரம்பிக்கும் அப்படின்றீங்களா? என்னடா சொல்ற? ஆமண்ணே. இப்ப விஜய் அவர்கள் பெரிய அரசியல் சக்தியா உருவாவார் அப்படின்னு சொன்னீங்க. அதிமுகவுடைய இடம் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்றீங்க. இதனால திமுகவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்?
அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி. திமுக கூட்டணி நல்ல வலுவாக ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கு. அமைச்சரே என்ன பிதற்றுகிறான்? நான் திருப்பி அதே தான் சொல்றேன். அதாவது நான் வந்து விஜய் அளவு வந்து ஒரு பெரிய அப்படியே தேர்தலில் பெரிய சக்தி ஆயிடுவாருன்னு நான் சொல்லலை. ஏன் கொதிக்க? கொஞ்சம் இரு மச்சான், கொஞ்சம் இரு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா மக்கள் மத்தியில ஒரு ஆர்வம் இருக்குன்னு தான் சொல்றேன். அவ்வளவுதானே சொல்றேன். ரெண்டு ஒண்ணுதானே. குழப்புறான 6 மாசத்துல என்ன வேணா நடக்கும். என்ன பேச்சு பேசுற? ஏன்னா இன்னொரு பக்கம் திமுகவை தான் கடுமையா எதிர்க்கிறாரு விஜய். நீங்க திமுக கூட்டணியில இருந்துகிட்டு விஜயோடைய அந்த சக்தியை வந்து வெளிப்படையா சொல்றீங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது மேபி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இந்த பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதோ. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவ்வளவுதான். நான் வந்து ஒரு டேட்டா மூலமாக என்ன இருக்கோ அதை நான் வந்து அதை தான் நான் சொல்றேன். இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. இதையே இன்டைரக்ட்ன்றியா? இந்த திருநெல்வேலியில தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு அந்த பொதுக்கூட்டத்தில் நானும் இருந்தேன், நானும் கலந்து கொண்டேன். சில தொண்டர்கள்லாம் கேட்டாங்க, தமிழ்நாட்டு காங்கிரஸின் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. கதை இப்படி போகுதா? கடந்த ஒரு 20-25 வருஷமாக திருப்பி அந்த ஒரு 25 எம்எல்ஏ 10 எம்பி, அதனாலதான் தொண்டர்கள் புதுசா வரமாட்டாங்க அப்படின்னு. கரெக்ட். முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். இது வந்து டேட்டா மூலமாக சொல்றேன். நான் எப்படி உண்மையா விஜயோட இது சொன்னேனோ அதே மாதிரி இதுவும் சொல்றேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சப்போர்ட் இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. இத நான் டேட்டா மூலமாக இதை எப்படி நம்புறது? ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இதை நம்ப முடியல. இது நீங்க நம்ப முடியாம இருக்கலாம். ஐயா இப்படி பொருளிய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? அதாவது களத்துல வந்து யாருமே காங்கிரஸுக்கான ஆதரவு இல்ல அப்படின்ற ஒரு பொதுவான பார்வை தான் இப்ப இருக்கு. அது இருக்கு. ஏன்னா அது வந்து இதுவரையும் வந்து இப்ப கூட்டணியில தான் நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு பாருங்க. எல்லாம் நாங்களும் வீரமாத்தே மீசையை வச்சிருக்கோம். நீயே சொல்லக்கூடாது, இந்த ஊர் சொல்லணும். காங்கிரஸ்க்கு தனியாக நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 4%, 5%, 6% அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மறைஞ்சிருச்சு. அதை எடுத்து பாருங்க, அப்பதான் தெரியும் காங்கிரஸோட பலம். அளவு இங்க வரியா? நானும் ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய் அவங்க ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல நீ. ஈக்குவலா பேசிட்டா நீ இப்படி ரவுடியா நீ? ஆகையால் எப்படி இந்த அமமுக 4% வாங்கி இந்த வெற்றியை வந்து பாதிச்சாங்களோ, அதிமுகவோட வெற்றியை பாதிச்சாங்களோ, அது மாதிரி சொல்ல வரீங்களா? காங்கிரஸுக்குன்னு ஒரு பேஸ். சும்மா போய ஆளுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? அது என்ன வேணா இருக்கலாம். அது வந்து தலித் மக்களாக இருக்கலாம், இல்ல யார் வேணாலும் இருக்கலாம். அந்த காங்கிரஸோட பேஸ் இப்ப வந்து இன்னமும் இருக்குன்றீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் மேல சந்தேகமா உங்களுக்கு? அதுக்கு தேவையான மதிப்பு, மரியாதை, சீட்டுகள், பங்கு காங்கிரஸுக்கு தர வேண்டும். கேட்போம். சட்னி வேணா தர நக்கிட்டு போறீங்க. இதெல்லாம் விஜயோட அரசியல் வருகையை முன் வச்சு இந்த டிமாண்டுகள்லாம் வந்து திமுக கேட்கப்படுதா அப்படின்ற ஒரு விவாதமும் எழுந்திருக்கு. யோ மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற பாருங்க. விஜய் இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. இப்போ இல்ல விஜய் இல்லன்னா நீங்க இப்ப விஜய் பக்கம் போயிருவாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த டிமாண்ட் வைக்கப்படுது. இல்லன்னா உங்களுக்கு எல்லாம் வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்ற ஒரு செனாரியோ தான். ஏன் ஆப்ஷன் இல்ல? நான் சம்பாதிக்கல, என்கிட்ட காசு இல்லன்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா நக்கலா தெரியுதுல்ல? நான் போறேன். சூப்பர். பேச்சாத்தான் இருக்கும். தமிழ்நாட்டு காங்கிரஸ் தொண்டர் எங்களுக்கு என்ன, நாங்க ஏன் கட்சியில இன்னும் இருக்கோம், எங்களோட உரிமை என்ன அப்படின்ற கேட்க வேண்டிய டைம் அப்படி கேட்டா உங்களுடைய தீர்வு என்னவா இருக்கும்? என்ன உங்களுடைய தீர்வு என்னவா இருக்கும்? சொன்னா என்னடா நடக்கும்? தீர்வு அது வந்து என்ன, முதல் முழுக்க ரீஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் தனிச்சு போட்டி அது மாதிரியா? ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் எங்களோட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடாங்கர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கு. தமிழ்நாட்டு காங்கிரஸ் 125 சீட்டில்
காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவோம். ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. இதே திருநெல்வேலி மாநாட்டுல கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சோசியல் மீடியாக்கள் வீடியோக்கள் வர்றதையும் மீம்ஸ் வர்றதையும் பார்க்க முடியுது. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஊரே ஒண்ணு சேர்த்து காரி துப்புதுடா. இப்போ இதுக்காக தான் இந்த ரீஸ்ட்ரக்சர்னு சொல்லுவீங்க பதில். இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஏன்னாங்க கூட்டம் அந்த பாருங்க, நம்ம வந்து நம்மளே ஏமாத்திக்க கூடாது. இதையும் ஒரு ஹோட்டல்னு மதிச்சு இங்க வர்ற கஸ்டமர் இவங்க 5 பேர் தான். இப்போ ஓஞ்சி தேஞ்சி 5 பேர் வந்து நிக்குது. இன்னும் 1 மாசத்துல இவங்களும் டிக்கெட் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் டல்லு தான். சோ அது கூட்டம் இருக்கா இல்லையா, சேர் காலியா இருக்கா இல்லையா, எங்களை காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட 30,000-40,000 பேர் வந்திருக்காங்க. அதே ஒரு பெரிய இதுதான். வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. கட்சி தெரியல, மேடையில உள்ளதை விட கீழே ஆளே இல்ல, கீழே விட மேடையில ஆள் அதிகமா இருக்கு. நான் இருந்தேங்க அங்க. நான் அப்படின்லாம் வீடியோ வருது. உனக்கு தெரிஞ்சு போச்சா? அது நீங்க வந்து பாருங்க, கடைசியா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் கடைசியா ஒரு இது எடுத்துக்கலாம். நான் முதல்ல இருந்து நான் இருந்தேன், நான் பார்த்தேன், நான் மேடையில உட்கார்ந்தேன், நான் முதல் ரோல் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். இனிமேல இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ரொம்ப தெளிவாக தொண்டர்கள் தெளிவாக, தலைவர்களை பத்தி தெரியாது, தொண்டர்கள் தெளிவாக இருக்காங்க. பாஸ் ஒரு நிமிஷம். ஐயோ சரவணா, தயவு செய்து என்ன கட்டாயப்படுத்தாத, நான் வரமாட்டேன். அது இல்ல பாஸ், மழை பெய்யுது. இதை ஒரு காரணமா வச்சு நீ திருப்பி வந்தாலும் வந்துடுவேன். அதான் கொடை கொடுத்துட்டு வச்சுக்கோ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.